வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி திண்டுக்கல் மறைமாவட்டம் தாடிக்கொம்பு அப்படிங்கிற ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மரவப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய புனித சந்தியாகப்பர் திருத்தலத்தை பற்றி தான். வாங்க போகலாம். திண்டுக்கல்ல இருந்து தாடிக்கொம்பு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த மரவப்பட்டி ஊர் வந்துடும். பாருங்க, இதுதான் அந்த ஊர். நல்ல அழகான ஒரு கிராமம். இந்த ஊர் மக்களுக்கு முக்கிய தொழிலாக இருப்பது மில் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சு தொழிற்சாலையில் தான் அவர்களுடைய வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் என்கிட்ட சொன்னார். அந்த ஊரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் தான் புனித சந்தியாகப்பர் திருத்தலம். பாருங்க, ஒரு சின்ன சிற்றாலய மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதிலிருந்து வெளிப்படக்கூடிய அற்புதங்கள் உலகளாவிய அளவில் பரவி கிடக்கின்றது. உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஜாதி, சமயம், இனம் வேறுபாடின்றி அனைவரும் இங்கே வந்து புனித சந்தியாகப்பரின் அருளை பெற்று செல்கின்றார்கள். பாருங்க, சந்தியாகப்பருடைய அந்த கெபில இருக்கக்கூடிய திருவுருவம் இதுதான். அந்த சொரூபம் பாருங்க. இந்த இடையில கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த சந்தியாகப்பருடைய கண் திறந்து மூடுவது போன்றும் மனித கண்களாக மாறுவது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வலதுபுற கண் இமையானது மூடி திறந்திருக்கின்றது. அதே மாதிரி கருவிழி இடதுபுறமும் வலதுபுறமுமாக சென்று பார்க்கும் வகையில் அமைந்திருக்கின்றது. அப்படி தன்னால் திரும்பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா மக்கள் இதை பார்த்த சாட்சியாக இருக்கின்றார்கள். இந்த சந்தியாகப்பர் ஆலயத்திலிருந்து வாங்கி கொண்டு சென்ற புனித எண்ணெய், அவருடைய பாதத்தில் வைத்து எடுத்து சென்ற எண்ணெயானது நிறைய வீடுகளில் பாத்திரங்களில் நிரம்பி வழிந்த வண்ணம் இருந்திருக்கின்றது. அது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில பேருக்கு அந்த அற்புத நிகழ்வு அவங்கவுங்க வீடுகளில் வச்சு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நானும் இதை நிறையா காணொலிகளில் பார்த்தேன் இந்த ஆலயத்தை பற்றி. சரி, நம்ம இந்த ஆலயத்துக்கு போய் கண்டிப்பாக இதை பற்றி விவரமாக தெரிந்து கொண்டு நம்மளுடைய நேயர்களுக்கு இதை பற்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதனால தான் இந்த ஊருக்கு நான் வந்திருந்தேன். பாருங்கள், நான் வந்த நேரம் நல்ல ஒரு வெயில் நேரம். இது மார்ச் மாதம் அப்படிங்கிறனால எப்படி வெயில் இருக்குன்னு தெரியும். அந்த வெயில் நேரத்திலையும் நிறையா பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு சிரமம் பாராமல் வந்து சென்று கொண்டிருந்தார்கள். பாருங்கள், அங்கே ஒரு கல்வெட்டு வச்சுருந்தாங்க. சந்தியாகப்பருடைய திருத்தலத்தின் அர்ச்சிப்பு விழா அதை பற்றி 28/1/2016 நடந்திருக்கு. அர்ச்சித்தவர் பேரொத்திரு ஃபாதர் அத்தனாஸ் அடிகள், திண்டுக்கல் மறைமாவட்டம் பொருளாளர், பங்குத்தந்தை மோ ஜான் பீட்டர். பார்த்தீங்களா, ஊர் மக்கள் ஒன்று கூடி ரொம்ப அழகான ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. பாருங்கள் நண்பர்களே, என்ன அருமையான ஒரு சுரூபம் பாருங்க. வெள்ளை குதிரையில் புனித சந்தியாகப்பர் இந்த ஊரை சுற்றி வலம் வருவது அப்படிங்கிற நிகழ்வு இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறாங்க இந்த கிராமத்தைச் சேர்ந்த அநேக மக்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சந்தியாகப்பர் வெள்ளை குதிரையில் பிரகாசமான ஒரு ஒளியோடு தெருக்களில் வலம் வந்துட்டு இருக்கிறாருங்கிறாங்க. சந்தியாகப்பருடைய திருவுருவ சுரூபத்தின் கண்கள் உயிருள்ள கண்களாக மாறுகிறது அப்படிங்கிறாங்க. திருத்தலத்திலிருந்து இந்த திருத்தலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் இருந்தும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமண வாசனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
நான் அந்த ஆலயத்திற்குள்ளே போனோன்னே நானும் அதை உணர்ந்தேன் நண்பர்களே. எப்படி இந்த ஆலயத்தை சுற்றி அந்த வளாகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்மெல் இருந்தது. அது எதனால் வருது, எப்படி வருதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அது கண்டிப்பாக ஒரு புதுமையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த மணல் பகுதியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொடிமரத்துக்கிட்ட பாருங்கள், இந்த கொடிமரம் பாருங்கள். இந்த கொடிமரத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மணல் பகுதியாக இருக்கட்டும், அல்லது சந்தியாபுரோடைய சிற்றாலயம் இருக்குது பாருங்கள், அதில் பின்னாடி இருக்கக்கூடிய மணல் பகுதியாக இருக்கட்டும், நீங்கள் எப்போவாவது ஒரு தடவை தான் சொல்கிறாங்க, அந்த மணலை நம்ம லைட்டாக காலை வச்சு கிளறி பார்த்தாலே உள்ளேருந்து எண்ணெய் வருது, எண்ணெயாக வருது. அது எப்படி நடக்குன்னே தெரில. அப்படியே வழிஞ்சு இப்போ தண்ணீர் ஊற்றெடுத்து எப்படி வெடி மெதுவாக வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, சில இடங்களில் பார்ப்போம், பீச்சு அடிக்காமல் சும்மா அப்படியே தண்ணிக்குள்ளேருந்து அப்படியே லைட்டாக எப்படி இருக்கும் மண்ணுக்குள்ளேருந்து வரும்போது தண்ணீர், அந்த மாதிரி தான் இந்த எண்ணெயும் வந்து இந்த மணலில் இருந்து வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நிறைய பேர் வீட்டுக்கு அந்த எண்ணெயெல்லாம் கொண்டு போய் வச்சு பார்த்தா அது பாத்திரத்தில் நிரம்பி வேற வழியுதுன்னு சொல்லி சாட்சிகள் வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்மால் வந்து காண முடிந்தது. இந்த ஆலயத்தை பற்றி இந்த பகுதியை சேர்ந்த அங்கே ஒரு பெரியவர் இருந்தார், அவர்கிட்ட நம்ம பேசினோம். அவர் என்ன சொல்கிறாரு கேட்கலாமா? பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் வந்து மணியார் ஆரோக்கியம். உங்களுக்கு ஊர் மரவப்பட்டி. சொல்லுங்கள். இந்த சந்தியாபுரம் மரவப்பட்டி சந்தியாபுரம் வந்து அந்த காலத்தில் வந்து திருச்சிக்கு அங்கிட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்தவங்க. இந்த இடத்துக்கு வந்து கோயில் கட்டி சந்தியாபுரம் கோயில் தான் முதல் இருந்தது. நான் பிற்பாடு சந்தியாபுரம் வந்து நான் நேரடியாக ஒரு தடவை பார்த்தேன். வெள்ளை குதிரையில் ஊர் சுற்றி காவல் வர்றாரு. எப்போ பார்த்தீங்க? இந்த வருஷம் 15 வயசில் பார்த்தேன். 15 வயசு. இப்போ 69 வயசு ஆகுது. எப்படி இருந்தது பார்க்க? வெள்ளை குதிரையில் அப்படியே தகதகன்னு ஒளி அடிச்சு அப்போங்க பார்த்தேன். பார்த்துட்டு எங்கள் அப்பா படுத்திருந்தார். கேட்டதுக்கு சந்தியாபுரம் நீ பயப்படாது அப்படின்னாரு. மறுபடியும் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த இடத்த விட்டு போயிட்டார். அப்புறம் அப்புறம் இன்னொரு தடவை கெனாவில் வந்தார். இங்கேருந்து அவருடைய சுலபத்தில் அங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு 20 அடி உயரத்தில் பறந்து அங்கே போகிறாரு. இந்த முன்னாடி இருக்கிற சந்தியாபுரம் பறந்து அங்கே போய் சுலபத்தில் தெக்கமாக திரும்பி உட்காராரு. அதை கண்டேன். 3வது தடவை கெனாவில் தான் கண்டேன் நேரடியாக பார்த்து. அப்போவும் இங்கேருந்து பறந்து அங்கே ஹைஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் வாட்ச்மேனாக இருந்தேன் ஒரு 30 வருஷமாக. அங்கே ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த 3 மணியை போல் பறந்து வந்துட்டார். அப்புறம் மேலே உட்காந்துருக்குறாரு. அந்த குதிரை கீழே இதை வடைஞ்சி இன்னும் கீழே இப்படி குனிஞ்சு இன்னும் அங்கே வேண்டாம் அப்படின்னு 3 தடவை சொன்னிச்சு என்னைய. வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இவர் வந்து அப்புறம் நான் சரின்ற அப்புறம் வந்து மத்தியான நாள் ஃபாதர் வேணாம் பாரு, தண்ணி ஒரு ரூமில் ஓட்டி விட போகிறோம். கீழே ஓடி போச்சு. நல்லா வேலை செய்ய மாட்டேங்கிற, அவர் ரொம்ப கூட்டிகிட்டு போயிட்டார். வேலை செய்ய மாட்டேங்கிற வேண்டாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அது பிற்பாடு இந்த இடத்துல வந்து சந்தியாபுரம் அப்பயே விடிச்ச புதுமை வளர்ந்து நல்லா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்றும் கோளாறுமா தீர்த்தம்லாம் நிறையா கடை வந்துக்கிட்டு இருக்குது. எண்ணெயும் வந்துக்கிட்டு இருக்குது. நான் வச்சு கொடுத்த எண்ணெயெல்லாம் பாதத்தில் வச்சு கொடுப்பேன். குழந்தை பேத்துக்கு வீட்டில் கொண்டு கொடுப்பேன். குழந்தையெல்லாம் உண்டாச்சு. எல்லாமே சொல்கிறத செய்வாங்க. அவங்களால முடிஞ்ச காணிக்கை செலுத்திட்டு வராங்க. இப்போ இருக்கிறதுக்கு விளம்பரம் ஆகாமல் விளம்பரம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ விளம்பரம் ஆகாமல் அதிகமான மக்கள் இந்த கோயிலுக்கு வர்றாங்க. கண்மூடி திறந்தாருன்னு சொன்னாங்களே சமீபத்தில், அது 12 மணிக்கு மேலே கண் மூடி திறப்பாரு. எல்லா மக்களும் வர்றாங்க, ஜெபம் பண்ணுவாங்க அந்த இடத்துல. நானே பார்க்கலாம்னு ஆசையாக வரும்போது பூரா பெண்களாக இருந்தாங்க, உள்ளுக்க வர முடியல. அதனால் நான் பார்க்க முடியல. ஆனால் 3 தடவை எனக்கு நான் பார்த்தேங்க. கண்மூடி திறந்ததை பார்த்தீங்களா? கண்மூடி திறந்ததை நான் பார்க்கல. ஆனால் நிறையா மக்கள் அந்தான்னு பார்த்தாங்க. நான் பார்க்க முடியல. இரவு 12 மணிக்கு மேலே அது இந்த இடத்துல வந்து நல்லா புதுமை வழங்குது. எவ்வளோ மக்கள் வந்தாலும் வந்துட்டு போகிறவங்களுக்கு வேணுங்கிற வரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். என்ன நண்பர்களே, கேட்டிங்களா அவர் சொன்னதை? உண்மையிலே அவருக்கு கனவிலும் வந்திருக்கின்றார் சந்தியாகப்பர், நேரிலும் தான் பார்த்ததாகவும் சொல்கின்றார். இந்த மாதிரி அற்புதமான நிகழ்வு இந்த கிராமத்தில் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வியாழக்கிழமை காலையில் வந்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்கும். நிறைய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனை, நற்கருணை ஆராதனை எல்லாம் வந்து நடக்குது. இதெல்லாம் போக நீங்கள் அப்படியே இந்த ஆலயத்தினுடைய வளாகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து திருத்தூதர்களின் திருப்பண்டங்கள்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தா 42 புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் உள்ளே இருக்காங்க ஒரே இடத்துல. அது யார் யார் அப்படிங்கிற பெயரெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவர்களுடைய திருப்பண்டங்கள் இந்த ஊரில் வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள்,
அப்பா, நீங்க ஒரே இடத்துல எல்லாருடைய திருப்பண்டங்களையும் நீங்க பார்க்கலாம். எவ்வளவு புனிதர்கள் பாருங்க. இங்க பாருங்க. இந்த மாதிரியான அரிய அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே நீங்க மரவப்பட்டி புனித சந்தியாகப்பர் திருத்தலத்திற்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். இங்குள்ள பங்கு தந்தையை நான் சந்தித்தேன். ரொம்ப அருமையான ஒரு மனிதர். நல்ல எளிமையாக அனைவரிடமும் சகஜமாக ஒரு நட்பாக பழகக்கூடிய அருமையான ஒரு பங்கு தந்தை. அவரையும் சந்தித்தேன். அவரை சந்தித்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பர்களே, இந்த ஊருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திண்டுக்கல் மறை மாவட்டத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து தாடிக்கொம்பு அப்படிங்கிற பகுதிக்கு பேருந்தில் வாங்க. இல்லை நீங்கள் காரில் வந்தீங்கன்னா நேராக திண்டுக்கல் தாடிக்கொம்பு ஊருக்கு வந்துட்டு அந்த தாடிக்கொம்புலேருந்து மரவப்பட்டி ஊர் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்தீங்கன்னா நம்ம புனித சந்தியாப்பருடைய இந்த திருத்தலத்திற்கு வந்து அவருடைய அருளை நீங்கள் பெறலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூட். வணக்கம் அன்புள்ளங்களே.